In the very beginning, when all was dark, God spoke the word, let there be light. And then the light was followed by light. God saw the light, it was good and bright. What makes His love continue? It's divine ocean, divine ocean. Divine ocean, divine ocean. It's divine ocean. You know it's true. Hi everyone and welcome back to Divine O2. I'm glad you could join me in this new series Miracles in the Bible. And today's miracle is an amazing one where we see fire that burns water. யூஸ்வலாக நெருப்பு எங்கேயாவது பற்றிக்குச்சுன்னா அதை அணைக்கிறதுக்கு தண்ணி யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அந்த நெருப்பு அணைக்கிற தண்ணியையே ஒரு நெருப்பு வந்து ஃபுல்லாக கன்சியூம் பண்ணிடுச்சுன்னா அது எப்படி இருக்கும்? இது நிஜமாக பைபிளில் இருக்குது. பைபிளில் ஃபர்ஸ்ட் கிங்ஸ் 1 ராஜாக்கள் அப்படின்ற புக்கில் 18th சாப்டரில் we can see this. இஸ்ரேல் கண்ட்ரியில் 3 இயர்ஸாக there was a severe famine. இதுக்கு என்ன காரணம்னா இஸ்ரேலைட்ஸ் வந்து they did not worship the true God ஜெஹோவா. ஆனால் அவங்க மற்றவங்கள பார்த்து ஃபால்ஸ் காட்ஸ், நிறைய காட்ஸ், அதில் மெயினாக பால் அப்படின்ற ஒரு ஃபால்ஸ் காடை வர்ஷிப் பண்ணாங்க. இது வந்து கடவுளுக்கு சுத்தமாக பிடிக்கல. ஸோ God was so angry that he sent his prophet Elijah to speak to the king Ahab. இலைஜா போயிட்டு அந்த ராஜாவை பார்த்து என்ன தெரியுமா சொன்னார்? நான் சொல்கிற வரைக்கும் இனி இந்த தேசத்தில் மழையே பெய்யாது அப்படின்னு சொன்னார். இலைஜா said this and he just stormed out of the palace. அவர் சொன்ன மாதிரியே there was no rain in the land almost 3.5 years. After this, God again sent Elijah back to King Ahab. அப்போ இலைஜா போயிட்டு ராஜாவை பார்த்து என்ன தெரியுமா சொன்னார்? நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இஸ்ரேலில் இருக்க எல்லா மக்களையும், அப்புறம் இந்த ஃபால்ஸ் காட்ஸுடைய ஃபால்ஸ் ப்ராஃபிட்ஸ் இருக்காங்களே அவங்க எல்லாரையும் bring them to Mount Carmel, கர்மேல் மலைக்கு அவங்க எல்லாரையும் கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னார். ஆகாப் ராஜாவும் எலியா சொன்ன மாதிரியே இஸ்ரேலைட்ஸ் அண்ட் ஆல் த ஃபால்ஸ் ப்ராஃபிட்ஸை மவுண்ட் கார்மெலுக்கு கூப்பிட்டு வந்தார். அப்போ இலைஜா அந்த இஸ்ரேலைட்ஸை பார்த்து சொன்னார், எவ்வளோ நாள் நீங்கள் இப்படியே வந்து அங்கே அந்த பக்கம் இந்த பக்கம் இப்படி ஃபால்டர் பண்ணிகிட்டே இருப்பீங்க? ஆண்டவர் தான் உண்மையான தேவன் அப்படின்னா அவரை வர்ஷிப் பண்ணுங்க. ஆனால் இந்த பாகால் தான், அதாவது அந்த பால் ஃபால்ஸ் காட் தான் உண்மையான காடுன்னு நீங்கள் நம்பினீங்கன்னா அதை வர்ஷிப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் அந்த மக்கள் ஒன்றுமே சொல்லலை. அப்போ இலைஜா அந்த ப்ராஃபிட்ஸ் ஆஃப் பால் அங்கே நிற்க வச்சுட்டு இதை சொன்னார், கெட் மீ 2 bulls, 2 காளைங்களை கொண்டு வாங்க. நம்ம வந்து ஆளுக்கு ஒன்று எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு காளையை சாக்ரிஃபைஸ் பண்ணுங்கள், ஐ வில் டூ த சேம். எந்த கடவுள் உண்மையான கடவுளோ அவர் வந்து நெருப்பு அனுப்பி அந்த சாக்ரிஃபைஸை அக்செப்ட் பண்ணிப்பார் அப்படின்னு சொன்னார். இது வந்து அந்த பீப்புள் இஸ்ரேலைட்ஸ்க்கு தே ஃபவுண்ட் இட் லைக் அ குட் ஐடியா. எஸ் எஸ் அப்படின்னு சொன்னாங்க. இலைஜா சொன்னார், இந்த பாலுடைய ப்ராஃபிட்ஸ் நிறைய பேர் இருக்கிறதுனால நீங்கள் ஃபஸ்ட்டு போங்க அப்படின்னாங்க. அவங்களும் என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு எந்த புல் வேணுமோ அதையும் எடுத்துக்கோங்க அப்படின்னு இலைஜா சொன்னார். அவங்களுக்கு வேண்டிய புல்லை எடுத்துட்டு ஒரு ஆல்டரை போட்டு சாக்ரிஃபைஸ்க்கு இந்த புல்லை வெட்டி வச்சுட்டு தே ட்ரைட் காலிங் பால் ஹியர் அஸ், பால் ஹியர் அஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் there was no answer. இவங்க வந்து they started this in the morning, ஆஃப்டர்நூன் வரைக்கும் இப்படியே பண்ணுறாங்க. பட் ஒன்றுமே நடக்கலை. இலைஜாக்கு வந்து ரொம்ப சிரிப்பு வந்துட்டு he mocked them. He said, சத்தமாக கூப்பிடுங்க, அவர் ஒரு கடவுள் தானே, மேபி ஹீஸ் மெடிடேட்டிங் ஆர் ஹீஸ் பிஸி, அவர் எங்கேயாவது ஒரு ஜேர்னியில் கூட போயிருக்கலாம், ஆர் மேபி ஹீஸ் ஸ்லீப்பிங், அவரை நீங்கள் வந்து முழிக்க வைக்கணுமா இருக்கும் அப்படின்னு சொன்னார். இவங்க வந்து they tried dancing around the altar, they tried cutting themselves with stones and knife. ரத்தம் வருது ஆனால் ஒன்றுமே நடக்கலை. this happened until ஈவினிங் சாக்ரிஃபைஸ் உடைய டைம் வரும்போது இலைஜா என்ன தெரியுமா சொன்னார்? இப்போ எல்லாரும் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட எல்லாரையும் கூப்பிட்டாரு. இஸ்ரேலைட்ஸ் எல்லாம் கிட்ட வந்த உடனே இலைஜா ரிப்பேர்ட் காட்ஸ் ஆல்டர் தட் வாஸ் broken down. அதுக்கப்புறமா இஸ்ரேலோடைய 12 ட்ரைப்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி 12 ஸ்டோன்ஸை எடுத்து he built the altar.
அண்ட் தென் அவர் என்ன பண்ணார்னா அது மேலே வுட்டை வச்சு அது மேலே புல்லை வந்து கட் பண்ணி வச்சுட்டாரு. இதுக்கப்புறமா அந்த ஆல்டரை சுற்றி ஒரு ட்ரென்ச்சை அவர் தோண்டினார். ஒரு பெரிய குழி தோண்டிட்டு பீப்புளை பார்த்து என்ன சொன்னார்னா 4 வாட்டர் பாட்ஸை ஃபுல்லாக ஃபில் பண்ணி தண்ணியோட இந்த சாக்ரிஃபைஸ் மேலே ஊற்றுங்க அப்படின்னு சொன்னார். ஸோ அவங்களும் அதே மாதிரி பண்ண உடனே இதே மாதிரி இன்னும் 2 வாட்டி பண்ணுங்கன்னு சொன்னார். அந்த சாக்ரிஃபைஸ் வுட் எல்லாம் தண்ணியில் அப்படியே ஃபுல்லாக நனைஞ்சு அந்த ட்ரென்ச் கூட ஃபுல்லாக வந்து வாட்டரால் ஃபில் ஆயிடுச்சு. இலாய்ஜா இதுக்கப்புறம் என்ன பண்ணாரு? He started praying. He prayed, Lord God of Abraham, Isaac and Israel, let it be known this day that you are God in Israel and I am your servant, and that I have done all these things at your word. Hear me, O Lord, hear me, that these people may know that you are the Lord God and you have turned their hearts back to you again. இவ்வளோதான் எலைஜா ப்ரே பண்ணார். இதை ப்ரே பண்ண உடனே காட்ஸ் ஃபயர் ஃபெல் அண்ட் இட் கன்சியூம் த ஃபுல் சாக்ரிஃபைஸ். ரிமெம்பர் திஸ் ஃப்ரெண்ட்ஸ், அந்த சாக்ரிஃபைஸ் வாஸ் வெட். இட் ஹேட் ஃபுல் வாட்டர். அந்த சாக்ரிஃபைஸ் வுட்டு எல்லாமே தண்ணியில் அப்படியே இட் வாஸ் ட்ரென்ச்ட். But God's fire came down and it licked up the sacrifice, the wood, the stones, the dust, everything. There was nothing there to be seen. Fulla clean ஆயிடுச்சு அந்த இடமே. That's how the fire of God fell. And when the people saw this, everybody fell down. எல்லாரும் முகம் குப்புற விழுந்து they said, கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், the Lord is God. அப்படின்னு everybody acknowledged that the true God of Israel, Yahweh, is the true God. And not just that, இன்னும் கொஞ்ச நேரத்தில் the drought ended and God gave an abundant rain for Israel again. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை அப்படின்னு போன வாரம் பார்த்தோம். இந்த வாரம் ஜோப் சாப்டர் 42 verse 2. I know that you can do everything and that no purpose of yours can be withheld from you. யோபு 42 அதிகாரம் 2 வசனம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். God had a purpose to bring back his people to him. அவங்க வந்து ஃபால்ஸ் காட்ஸை விட்டு அவர் திருப்பி அவரிடத்துல கொண்டு வரணும்னு பர்பஸ் பண்ணாரு. அதை இந்த மிரக்கல் மூலமாக ஆண்டவர் செஞ்சார். நம்ம வாழ்க்கையிலையும் வாட் எவர் காட்ஸ் பர்பஸ் இஸ், God can use any method or means to fulfill it in our lives. Let's pray. Our loving Heavenly Father, we thank you for this day, and thank you, Lord, for teaching us a miracle about your power, and Lord, that no purpose of yours can be stopped. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்யணும்னு நினச்சிருக்கீங்களோ அதை எப்படி செய்யணுமோ அதை செய்யுங்க ஆண்டவரே. We submit ourselves into your hands. In Jesus' name we pray. Amen. Okay friends, see you all in the next episode. Until then, take care and God bless. Bye-bye.